தோழர் நல்லக்கண்ணு இப்ப இல்ல. எந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பொறுப்புலையும் அவர் இல்லைனாலும் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் திரைத்துறை முழுவதுமாக ஒரு மதிக்கப்படக்கூடிய நபராக இருந்திருக்கார். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் பற்றி உங்களுடைய நினைவலைகள். பாருங்க, அவரு தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் சரி ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா பதவியில இருந்தும் இதை விட எளிமையாக இருந்தவர். மந்திரி பதவி போன உடனே கார் வானான்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறிப்புட்டு 5 பைசா கம்மியா இருந்ததுன்னு சொல்லிட்டு முன்னாடி ஸ்டாப்பிங்ல இறங்கி போனவர் ஐயா கக்கன் அவர்கள். மதுரையில அரசு மருத்துவமனையில எம்ஜிஆர் அவர்கள் போறாரு. அப்போ அந்த எம்ஜிஆர் மன்ற தலைவர்னு நினைக்கிறேன், அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருங்க. அவரை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் போறாரு. அப்போ முதலமைச்சர் நினைக்கிறேன் அவரு. அப்போ அங்க துப்புரவு பணியாளர் இருக்காரு இல்லையா, சுகாதார பணியாளர், அவரு சொல்றாரு, ஐயா முன்னாள் மந்திரி ஒருத்தர் இங்க இருக்காரு அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற டாக்டருங்களுக்கே தெரியல யாருப்பா அது முன்னாள் மந்திரி அப்படின்னு. அப்புறமா பார்த்தா 2 பெட்டுக்கு நடுவுல பெட்ல கிழிஞ்ச ஒரு கோரப்பாய போட்டு தரையில படுத்துனுக்கிறாரு. பெட்ல இல்லைன்றதுனால அவர் நான் முன்னாள் மந்திரி அப்படின்லாம் ஒண்ணுமே சொல்லல. யார்ட்டையுமே அவர் நான் சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு என்னங்க இது அப்படின்ட்டு அவருக்கு அதுக்கப்புறம் மெட்ராஸு கூட்டிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னு நினைச்சாங்க. அதுக்குள்ள காலம் கடந்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எளிமையாக இருந்த தலைவர். அவரை இன்னைக்கு நிறைய பேர் நினைவு கூர்ந்து பேசுவார்கள். அதே மாதிரிதான் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பத்தி அவர் எளிமையின் சிகரம். இந்த சினிமாக்காரங்க சொல்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த எளிமைன்னு அவரை பத்தி சொல்றவங்க எல்லாம் முதல்ல கேட்கணும். அவரை பாராட்டுறீங்க, எளிமையான தலைவர்னு சொல்றீங்க, நீ எப்படி இருக்க? அவரை பத்தி பேசுறதுக்கே உனக்கு யோகியதை கிடையாது. இவ்வளவுதான் நான் சொல்வேன்.